எசாயா அதிகாரம் 49 வசனம் 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஒரு பொருளை நம்ம கிட்டேயே வச்சிருக்கணும், ஆனால் அது பத்திரமாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கைகளுக்குள்ளே தான் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி இறுக்கமாக வைத்திருப்போம்ல. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க. நான் உன்னை என் உள்ளங்கைகள் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்பாவுடைய உள்ளங்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இந்த கை இதே மாதிரி தான் ஏசப்பாவோட கையும் இருக்குல்ல. அவருடைய சிருஷ்டிப்பின் படி தான் நம்ம ஏசப்பா சிருஷ்டித்தாங்க. இதே இந்த உள்ளங்கைகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கும் பாத்திரவான் கிடையாது. ஆனால் தகுதியே இல்லாத பாவியாக இருக்கிற நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் அவர் வைத்திருக்கிறாரா. எவ்வளோ பெரிய பாக்கியம்ல. அது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடம். நன்றி ஏசப்பான்னு சொல்லாமா? ஏசப்பா, எனக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு உங்கள் உள்ளங்கைகளில் ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் உள்ளங்கைகளில் என்னை வைத்திருக்கிறீங்க. இந்த பாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன். இந்த பாக்கியத்திற்காக நன்றி ஏசப்பா. என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி, என்னையும் இவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிற உங்கள் நேசத்திற்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் பார்க்குற இந்த மனிதர்கள் மாதிரி கடவுள் கிடையாது. மனிதர்கள் உங்களை ஒதுக்குவாங்க, ஆனால் கர்த்தர் உங்களை அரவணைப்பார். உங்களுக்கு ஏதாவது ஆயிரணும், ஏதாவது நடந்தால் தான் இவெல்லாம் சரியாவா அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனால் என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை மறைத்து வைத்திருக்கிற நல்ல தகப்பன் அவர். அவருக்காக இதுவரைக்கும் நம்ம எதுவுமே செய்யலைங்க. ஆனால் இதுக்கப்புறமா ஏசப்பா உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு பிரியம் இல்லாத இடத்துக்கு என் கால்கள் போகக்கூடாது. உங்களுக்கு பிரியம் இல்லாததை நான் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பிரியம் இல்லாததை நான் செய்யக்கூடாது. ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க. இன்னும் அதிகமாய் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, வேதத்தை எடுத்து வாசிக்கணும். இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள், ஜூன்லேருந்து நம்ம ஆரம்பித்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 200 டேஸ்க்கு மேலே நமக்கு இருக்குது. அதுக்குள்ளேயே வேதத்தை வாசித்து முடிக்கணும். டெய்லி ஒரு 4 பேஜஸ் நான் படிக்கிறேன். அப்பாவை நான் இன்னும் கிட்டி சேர்றேன். இப்படிப்பட்ட சின்ன முடிவை இன்றைக்கி நம்ம எடுக்கலாமா? ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. அவருடைய உள்ளங்கைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். Have a blessed day. God bless you.